இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மார்க்கு 1 திருவசனம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் சால்சிடனின் மறைசாட்சிகளிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்வோம். அது மட்டும் அல்லாமல் இன்று புனித வால்சிங்கம் மாதாவையும் நாம் நினைவு கூறுகிறோம். அன்னையிடமும் செபித்துக் கொள்ளுங்கள். இன்று செப்டம்பர் மாதம் 24 புதன்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள செபிக்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா நண்பர்களே? வீட்டில் அனைவரும் சுகமா? வீட்டு காரியம், பிள்ளைகள் காரியம், கணவர் மனைவி இவர்களின் காரியம், பிசினஸ் காரியம், வேலை எல்லாம் இறை இயேசுவின் அருளால் இனிதே நடக்க வேண்டும் என்று, நற்சுகத்துடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்கிறேன். சரி, இந்த உலகில் யார் சக்தி வாய்ந்தவர்கள் தெரியுமா? எதுவுமே அவர்களை பாதிக்காதவாறு நானும் என் வேலையும், நானும் என் உணவும், நானும் என் இயேசுவும், நானும் என் குடும்பமும் ஜெபமும், நானும் என் இயேசு எனக்கு தந்த வேலை அதன் கடமையும் என்று வாழ்பவர்கள்தான். அவர்களை அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே பாதிக்காது. ஏமாற மாட்டார்கள். மனதளவிலும் சரி, உடலளவிலும் சரி பலமாக இருப்பார்கள். எந்த சித்து வேலைகளும், ஏமாற்று வேலைகளும், எமோஷனல் பிளாக்மெயில், பிசிக்கல் பிளாக்மெயில் அவர்களிடம் செல்லாது. இப்படியானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஞானத்தை கேட்டு இறை இயேசுவிடம், அன்னை மரியிடம் என்று ஜெபியுங்கள். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை என்பதாய். அடிமைத்தனம் என்று இங்கு எதை குறிப்பிடுகின்றார் இயேசு? உங்கள் எந்தெந்த நடவடிக்கைகள் உங்களை கண்ட்ரோல் இல்லாமல் செய்கிறதோ அவைகள்தான். உதாரணமாக தூக்கம், குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், சீர்கெட்ட உறவு, போதை பழக்கம், மொபைல் ஃபோன், அதில் கேம்ஸ் விளையாடுவது, இவை போன்ற பழக்கங்கள்தான். கெட்ட வார்த்தைகளை பிரயோகிப்பது, பிறரை பற்றி பேசுவது, சோம்பேறிகளாக வேலை செய்யாமல் வேலையிடத்தில் இருப்பது, இது போன்ற பழக்கங்கள். ஆனால் இயேசு நீ அதிலே இருந்து மூழ்கிப்போ என்று விடவில்லை. மாறாக அதனின்று தன் பிள்ளைகளை மீட்கவே அவர் ஆசைப்படுகிறார். வார்த்தையை அனுப்பி உங்களோடு பேசுகிறார். நல்ல மனிதர்களை அனுப்பி உங்களை கைதூக்கி மீட்டு எடுக்கின்றார். சில பேர் குடி, சிகரெட், போதை, சீர்கெட்ட உறவு இவற்றிற்கு அடிமையாயிருப்பார்கள். இதனால் குடும்பத்தில், உறவின் மத்தியில் பிரச்சனை நடக்கும். எந்த மிரட்டலும், சண்டையும், அடியும் அவர்களை திருத்த முடியாது. அன்பு, பாசம், தினமும் அவர்களின் விடுதலைக்காக இறை இயேசுவிடம் ஜெபிப்பது, இதுவே அந்த நபர் மாற உதவும். யாரையுமே குத்தி காட்டி பேசக்கூடாது நண்பர்களே. அது என்றுமே மாற்றத்திற்கு வழிவகுக்காது. பொறுமையாக அதன் அபாயங்களை, பின் விளைவுகளை, பண விரயத்தை, உடல் கேட்டை எடுத்து கூறிதான் பேச வேண்டும். The process may take time, but changes will happen with the help of Lord Jesus and Mother Mary. நேரம் எடுக்கும், ஆனால் நிச்சயம் அந்த நபருக்காக நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, மண்டியிட்டு மன்றாட மன்றாட மாற்றம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் நிச்சயம் வரும். இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பதாய்.
என்ன ஆகப் போகிறது? யார் பார்க்கிறார்கள்? இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? ஊரில் எவனும் செய்யாததையா நான் செய்துவிட்டேன்? இன்னும் 2 கட்டு சேர்ந்து வேளாங்கண்ணி உண்டியலில் போட்டுவிட்டால் தாய் மரி மன்னிப்பு நமக்கு தந்து விடுவாள் என்று எண்ணி நீங்கள் வாழ்ந்தால் அது உங்கள் தவறு. மனம் மாற இது ஓர் எச்சரிக்கையின் நாள். ஏனென்றால் இனி காலம் செல்லாது என்று நற்செய்தி வாசகத்தின் மூலம் உங்களிடம் இயேசு என்று அழுத்தம் திருத்தமாய் பேசுகிறார். யோசியுங்கள் நண்பர்களே. செபிக்கலாமா? இயேசுவே, நீர் தண்டிப்பீர், ஆனால் இரக்கமும் காட்டுவீர். உமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவுமே இல்லை இயேசுவே. உமது காலத்தில் நீர் வரும்போது அழிவிலிருந்து எங்களை காத்து கொள்ள நற்குணத்தை எங்களிலே தாரும் இயேசுவே. காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொண்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.